accountancy 4th chapter goodwill 7th example sum பார்க்க போறோம். From the following information, calculate the value of goodwill based on 3 years purchase of super profit. இதில் நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்துருக்காங்க, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குது, ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் இருக்குது. இதை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் 4 ஸ்டெப்ஸ் நம்ம இதில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் நமக்கு சம்லேயே 42,000 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுக்கலன்னா நம்ம எப்போவும் கண்டுபிடிக்கிற மாதிரி டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு சம்மில் 2 lakh தந்திருக்காங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 15% தந்திருக்காங்க. அப்போ 15/100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 30,000 வருது. இதுதான் நார்மல் ப்ராஃபிட். ஸ்டெப் 3 வந்து சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு 42,000, நார்மல் ப்ராஃபிட் 30,000. இதை மைனஸ் பண்ணும்போது 12,000 rupees வருது. இதுதான் சூப்பர் ப்ராஃபிட். 4th ஸ்டெப்பு குட்வில்லோட ஃபார்முலா சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ். சூப்பர் ப்ராஃபிட் 12,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ் நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க சம்மில். அப்போது ஆன்சர் 36,000 rupees. இதுதான் இதோட ஆன்சர்.